அன்பின் உள்ளங்களே, நம்முடைய சந்திப்புகள் 3 விதமாக இருக்கும். சில சந்திப்புகள் மகிழ்வின் சந்திப்புகள், சில சந்திப்புகள் வெறுப்பின் சந்திப்புகள், ஒரு சில சந்திப்புகள் தான் மிகவும் ஆசிரியின் சந்திப்புகள். அப்பேற்பட்ட ஒரு சந்திப்பு தான் இன்னைக்கு இங்க நடக்குது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கின்ற வேளையில 2 பேரினுடைய முகங்களிலும் மகிழ்ச்சி, அவர்கள் இருவரினுடைய முகங்களிலும் மகிழ்ச்சி பொங்கி இருந்தபடியினால் அவர்கள் இருவரினுடைய வயிற்றிலும் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் பூரிப்படைந்தன. இந்த நிகழ்வு நமக்கு கத்துத்தரக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நாம் பெற்றோராக மகிழ்ந்திருக்கின்ற பொழுது நம்மை பார்க்கக்கூடிய நம்முடைய பசங்க வாழ்க்கையில் மகிழ்ந்திருப்பார்கள். அநேகமாக பசங்க கத்துக்கிற வகுப்பற பெற்றோர் தான். பெற்றோர் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை போன்றுதான் பிள்ளைகள் தங்களது வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே உங்களது வாழ்க்கையில் இதுவரை உங்களது பசங்களை நீங்க எப்படி பார்த்து இருக்கிறீங்க? பசங்க மோசமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து நீங்க நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன இது பசங்க இப்படி போறாங்களே அப்படின்னு சொல்லி கடவுளே பார்த்து கேள்வி கேட்கிறீங்களா? அப்படியாக இருந்தா உங்க லைஃபை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீங்க பெற்றோராக கரெக்டாக இருந்திருக்கிறீங்களா? எந்த பெற்றோரையும் சாடுவதற்காக இதை நான் சொல்லலை. மாறாக நாம பெற்றோராக நம்முடைய முகத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையிலேயோ செழிப்பையோ மலர்ச்சியோ நாம கொடுக்காமல் இருந்தால் அதனுடைய பிரதிபலிப்பு வேறு எங்கு தெரியும்? நம்முடைய பசங்கள். அதை நாம மறந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு போய் எலிசபெத் அம்மாளை சந்தித்தபடியினால், எலிசபெத் அம்மா மகிழ்ச்சியோடு அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டபடியினால் இருவரது வயிற்றிலும் இருந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர், திருமுழுக்கு யோவான் ஆகிய இருவருமே சந்தோஷமாக துள்ளி குதித்து மகிழ்ந்தார்கள். அதே போன்று நம்முடைய பசங்களும் மகிழ்வோடு துள்ளி குதித்து வாழ்க்கையில் சுரப்பையும் செழிப்பையும் காணணும் அப்படின்னு சொன்னா, பெற்றோராகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய கோபங்களை பசங்க மீது காண்பிக்காமல், நமக்குள்ளாக நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளாக நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை பசங்க அறிந்து கொள்ளாதபடிக்கு நீங்க நேர்த்தியாக வாழ்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அப்படி வாழ்வீர்களாக இருந்தால் உங்களை பார்க்கின்ற உங்களது பிள்ளைகள் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லி மகிழ்வோடு வாழுகின்ற பொழுது அவர்களது வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களும் சரி நீங்களும் சரி மகிழ்வென்னும் சிகரங்கள் உயரங்களாக தொடுவீர்கள். ஆமென்.